தமிழக அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த 200 யூனிட் மின்சாரத்தால யாருக்கு பயன் என்பது குறித்து முழுமையாக பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னும் அறிவிச்சிச்சு. யாருமே எதிர்பாராத வகையில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்ததுடன் சிறிய கட்சிகளோட உதவியுடன் ஆட்சி அமைச்சிருக்கு. முதலமைச்சராக பதவியேற்றதும் ஜோசப் விஜய் அவர்கள் முதல் கையொப்பமிட்டது வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கக்கூடிய கோப்புல தான். 2 மாதத்திற்கு ஒரு முறை கணக்கெடுக்கும் போது 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின் இலவசம் என்று அப்போது அறிவிக்கப்பட்டது. இது பற்றி பல்வேறு கருத்துக்கள் எழுந்ததால அரசு சார்பில் விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னவென்றால் 2 மாதங்கள்ல 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தி இருந்தால் அவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்றும், 500 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு ஏற்கனவே உள்ளபடி 100 யூனிட் மட்டுமே இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று விளக்கமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதனால மே 10ஆம் நாளுக்கு பிறகு வீடுகளுக்கான மின் கட்டணம் கணக்கிடும் பட்டியலை மின்வாரியம் வெளியிட்டிருக்கு. பழைய முறைப்படி 100 யூனிட் வரை பயன்படுத்தியவர்களுக்கு மின் கட்டணம் இல்லை. 100 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு முதல் 100 யூனிட் இலவசம். அதற்கு மேல் இருக்கக்கூடிய யூனிட்டுகளுக்கு மட்டும் கட்டணம் இருந்துச்சு. புதிய கணக்கீட்டு முறைப்படி 200 யூனிட் வரை பயன்படுத்துவோர்களுக்கு கட்டணம் இல்லை. 500 யூனிட் வரை பயன்படுத்திய வீடுகளுக்கு முதல் 200 யூனிட் மின்சாரம் இலவசம். 500 யூனிட்டுக்கு மேலாக பயன்படுத்தியிருக்கக்கூடிய வீடுகளுக்கு புதிய அறிவிப்பால் எந்த மாற்றமும் இல்லை. அவர்களுக்கு பழைய முறைப்படி வந்த கட்டணமே இப்போதும் இருக்கும். தமிழக வெற்றி கழக அரசின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் போட்ட முதல் கையொப்பத்தால் 100 யூனிட்டுக்கு மேல் 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 24 ரூபாய் முதல் 235 ரூபாய் வரை மின்கட்டணம் குறைகிறது. இது ஏழைகளுக்கும் நடுத்தர பிரிவினருக்குமே பயனளிக்கும் திட்டம் என்பது உண்மையாகிருக்கு. அதே நேரத்துல நகர்ப்புறங்கள்ல வாடகைக்கு குடியிருக்கக்கூடிய நடுத்தர பிரிவினர் மாதம் சப்மீட்டர் படி ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரை என்ற கணக்கில் வீட்டு உரிமையாளர்களிடம் கட்டுகின்றனர். 100 யூனிட் 200 யூனிட் எவ்வளவு இலவசமானாலும் அதன் பயனை வீட்டு உரிமையாளர்கள் அடைந்துவிட்டு அந்த இலவச மின்சாரத்துக்கும் வீட்டில் வாடகைக்கு குடியிருப்போரிடம் யூனிட்டிற்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை என்ற கணக்கில் சுரண்டி விடுகின்றனர். இந்த சுரண்டலுக்கு முடிவே இல்லையா என்று வாடகைக்கு குடியிருப்போர் புலம்புவது தாவேக அரசின் செவிகளில் விழுமா என்பது தெரியல. இது குறித்து நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.